ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வகுப்பில் வந்து 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து 25% பேர் வந்து வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து கண்டறியவும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஒரு வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களாம்? டோட்டலாக வந்து 80 பேர் இருக்காங்க, ஓகேவா. அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து 25% வந்து என்னது வருகை புரியவில்லை, ஓகேவா. அப்போ ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? 75%, ஓகேவா. மொத்தம் 100% அப்படிங்கிறத எடுப்போம். அதில் வந்து 25% பேர், அந்த 80ல் 25% பேர் வரல. அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 75% பேர் தான் வந்து வந்திருப்பாங்க. இல்லை வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு 80 பேர். நமக்கு வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்கிறதுனால 75% மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம 75% எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும், ஓகேவா. 75%ங்கிறத எப்படி எழுதுவோம்? 75/100 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 10, 1 5 5 25, 4 2 8. அப்போது 4ஐயும் 15 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4 15 60 அப்படிங்கிறது கிடைக்கும். மொத்த மாணவர்கள் இந்த எனது வருகை புரிந்த மாணவர்கள் 25% ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? 60 பேர் வந்து வந்திருப்பாங்க. ஆன்சர் வந்து 60. அப்படி இல்லைனா நம்ம வந்து 25% வந்து கண்டுபிடிச்சி, ஓகேவா. வருகை புரியாதவர்கள் வந்து 25% கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ 80ல் வந்து 25% எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். 2 10 5 25, 4 2 8. அப்போ 4 5 20, ஓகேவா. 25% கண்டுபிடிச்சிங்கன்னா 20 பேர் வந்து வந்திருக்க மாட்டாங்க. அப்போ 80ல் வந்து 20 கழிச்சிங்கன்னா மீதி வந்து 60 வரும். ஸோ அந்த 60 பேர் தான் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த 2 மெத்தட்லையுமே இந்த சம் வந்து செய்யலாம், ஓகேவா.